ஷாலோம் ஷாலோம், praise the Lord everyone. இன்னைக்கு ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல நம்ம பார்க்க போற கடைசி விஷயம் ஃபேத்ஃபுல்னஸ்ன்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்கிறது தான் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாமே உண்மைதான். அண்ட் இதுதான் நான் என்னோட சைட்லேருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? எப்போதுலேருந்து நீங்கள் கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் சில பேர் சொல்லலாம், நான் வந்து சின்னதுலேருந்தே இருக்கேன், இல்லை ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இல்லை காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபேத் வந்துச்சு அப்படி இப்படின்னு நம்மளோட ஓன் டைப் ஆஃப் ரீசன்ஸ் நமக்கு இருக்கும். ஆனால் வேதத்தில் சாம்ஸில் சொல்லப்பட்டிருக்கு, சாம்ஸ் 22, தாயின் வயிற்றிலிருந்து வந்த நாள் முதல் அவர் பேர்ல நம்பிக்கையா இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றாராம். ஸோ அப்போதுல இருந்தே கர்த்தர் நம்மள அறிஞ்சிருக்காரு. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னோடவள்னு சொல்றது மாத்திரம் இல்லாம நம்ம கர்ப்பத்திலிருந்து வெளில வந்த நாள்ல இருந்து நம்ம அவரை விசுவாசிக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்றாராம். ஆனா நம்மளோட இறுதிய கடினத்தினாலையும் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னாலையும் நம்ம வந்து வேற ரிலீஜியன், வேற இது கேஸ்ட், அந்த மாதிரி நம்ம மனுஷங்களுக்குள்ளதான் பிரிச்சுக்கிறோமோ தவிர நம்ம எல்லாருமே காடோட சமூகத்துல, காடோட பார்வையில நம்ம அவங்களை விசுவாசிக்கிறவங்க தான், கர்த்தரை நேசிக்கிறவங்க தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள நேசிக்கல, அவரு தான் ஃபர்ஸ்ட் நம்மள நேசிச்சிருக்காரு. அப்படி நேசிச்சு நமக்கு இந்த ஒரு ஜீவனை கொடுக்கும் போதே நம்ம திருப்பி நேசிக்கிறதுக்காக எல்லா வழிவாசல்களையும் அவர் திறந்து வச்சிருக்காரு. ஆனா நம்ம தான் அதை நம்ம அடைச்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க அப்படி ஏதாவது ஒரு விசுவாசத்துல இல்ல வேற விசுவாசத்துல போயிட்டு மனசு கஷ்டத்தோட பாரத்தோட என்ன இது நம்ம எத்தனைதான் சாமி கும்பிட்டாலும் எந்த சாமியும் நம்ம ஜபத்தை கேட்கலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை கூப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களோட ஒரு வார்த்தைனாலும், ஏசப்பா எனக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு ஜெபிக்கவே தெரியலனாலும் கர்த்தர் நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிச்சு அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு அதை காண்பிச்சு தருவாரு. ஸோ ஹேவ் ஃபேத். காட் பிளஸ் யூ.